விவசாயிகளுக்கு ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. எனக்கு கூட நடந்தது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடராஜர், பெரம்பலூர் மாவட்டம், ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல, பெரம்பலூர் மாவட்டம், அவர் பேர் நடராஜன். அவர் தான் இதை எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. விளைநிலங்களை இந்த சாலை போடுறப்ப தோண்டிடுறாங்க, தோண்டி சேதப்படுத்துறாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரோடு போடுறீங்கல்ல கான்ட்ராக்டர், அவங்களுக்கு அரசு பணம் தருதா இல்லையா? வேற இடத்துல இருந்து மண் அள்ளி கொண்டு வந்து போடுங்க. பாருங்க, இந்த போட்டோல பாப்பீங்க. அவர் இதை எதிர்த்து மாவட்ட அலுவலகத்தின் முன்பு மனு கொடுத்திருக்காரு. ஆனா அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்னைய போன் பண்ணி ஒரு 3 மாசமா வீடியோ போடுங்கன்னாரு. இதை நாம முதல்ல மக்கள் கருத்து கேட்புக்கு கொண்டு வருவோம். இப்போ நீங்க தரிசா கிடக்குன்னா அந்த இடத்துல தோண்டி மண் எடுத்துக்கங்க, நம்ம வேணான்னு சொல்லலை. தரிசா கிடக்கு, அந்த இடம் பயன்படாமல் இருக்குன்னா. ஆனா ஒரு விவசாய வயலா இருந்ததுன்னா அதை தோண்டி எதுக்கு நீங்க மண் எடுக்கிறீங்க? வேற இடத்துல இருந்து மண் எடுத்து கொண்டு வந்து போட வேண்டியதானே? இது சரியா தவறான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்க மக்கள் சொல்ற கருத்தை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு இயற்கையாளனா ஒரு பொதுநல வழக்கு போடுங்கன்றாரு. நான் அதை முன்னெடுக்கலான் இருக்கேன். ஆனா இது சரியா தவறா, செய்யலாமா வேண்டாமா, பொதுநல வழக்கு போடலாமா இல்லையான்னு மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள். இல்ல மண் அங்கிருந்து எடுக்கத்தான் செய்வாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இல்ல எடுக்க கூடாதா, இப்படி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் இதற்கு ஒரு பொதுநல வழக்கு போடலான் இருக்கேன். உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள், அனைவருக்கும் பகிருங்கள். எல்லா விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கட்டும், மற்றவர்களும் கருத்து தெரிவியுங்கள். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.